யாரு அவன மழையில விட்டது? அச்சச்சோ, பச்சைக்குட்டி, உனக்கு யாருமே இல்லையா? உனக்கு ரொம்ப குளிர்தான். உனக்கு நான் இருக்கேன்டா செல்லம். ஓரமா போய் நிக்கலாமா? ஓரமா போய் நிக்கலாம். வா. மேடம், மகாஜனங்களை முட்டாள்களாக்கி, பைத்தியக்காரர்களாக்கி, பிச்சைக்காரர்களாக்கி தாங்கள் மட்டும் கோடீஸ்வரர்களாக வாழ்கிறார்கள். எவன் ஒருவன் சுய தொழில் செய்து வாழ்கிறானோ அவன் யாருக்கும் அடிமையாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வில்லியம் ஷேக்ஸ்பியர், you are so great man. செய்யும் தொழிலே தெய்வம், அதில் சேர்ப்புதான் நமக்கு செல்வம். Come on my son, give my daily quarter. அவ்வளோ சீக்கிரம் டைம் ஆயிடுச்சா? ஆமா, எப்போ ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க எப்போ பந்த் பண்ணுவாங்கன்னு தெரியாது. அதுவும் தலைவருங்க மண்டையை போட்டா வேகமா அடிச்சுடுவாங்க. குடு குடு காசு குடு குடு. தேங்க்யூ தேங்க்யூ. யார் இவரு? அவரு உங்களுக்கு தெரியாதுல்ல அப்பா? Yes my son. Any problem with the girl? இல்லப்பா, இவங்க தான் பவி மேடம். Nice meeting you. Oh, nice meeting, nice meeting. I am Willie Kesavan, son of Gilly Kiriyappa, the big fan of Shakespeare, you know. My name is Pavitra. I'm first year BSc, Mother Teresa Women's College. I'm a big fan of Wordsworth. Wordsworth? Yes. Oh, what a coincidence. West like West. What a great white Wordsworth, you know. Oh, my schedule is very tight. I have to make myself tight. கோயிலுக்கு போணும், தீர்த்தம் குடிக்கணும். Okay, bye. Okay, my son, take care of her. Bye, bye, bye. நீங்க உட்காருங்க மேடம். என்ன மேடம் அப்படி பாக்குறீங்க? குடிங்க. எனக்கு இது வேணாம். எனக்கு அந்த கண்ணாடி கிளாஸ்ல தான் வேணும். இதுல வாங்கி கொடுக்கறதா இருந்தா நான் அங்கேயே வாங்கி கொடுத்துருப்பேன்ல. இது பல பேர் எச்சி பண்ணி குடிக்கிற கிளாஸ் மேடம். இது எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஒத்து வரும், உங்களுக்கெல்லாம் ஒத்து வராது. 5 ரூபாய் டீ 10 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கேன். சீக்கிரம் குடிங்க மேடம், ஆறிட போகுது. எனக்கு இதுல வேண்டாம். எனக்கு அந்த கண்ணாடி கிளாஸ்ல தான் வேணும். அரண்மனை ராணி காலு பிளாட்ஃபார்ம்ல நடக்கணும்னு ஆசைப்பட்டா நான் என்ன பண்ண முடியும்? இருங்க. இந்தாங்க. மெல்ல பார்த்து குடிங்க மேடம். நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. இப்ப குஷியா? ஃபுல் குஷி. இருங்க, டம்ளர் கொடுத்துட்டு வந்துடுறேன். ஓய் மேடம், நீங்களா? என்ன இவ்வளவு தூரம்? இன்னைக்கு தீபாவளி இல்ல, உனக்கு விஷ் பண்ணலான்னு வந்தேன். அதுக்காகவா இவ்வளவு தூரம் வந்தீங்க? ரொம்ப தேங்க்ஸ் மேடம். பவி மேடம், நீங்க சேலையில சூப்பரா இருக்கீங்க. இந்த ஏழையோட வீட்டுக்கு இவ்வளவு தூரம் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா பாக்குறவங்க தப்பா நினைப்பாங்க. யாரும் ஒன்றும் தப்பா நினைக்க மாட்டாங்க. ஐயோ, உங்களை வெளியவே நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன். உள்ள வாங்க. தனசேகரா, பாப்பாக்கு இன்னைக்கு பிறந்த நாள்டா. அப்படியாக்கா? அண்ணாக்கு சாக்லேட் கொடுங்க அம்முக்குட்டி. அந்த அக்கா கொண்டு கொடுங்க. தேங்க்யூ செல்லம். வாங்கிக்க. வரந்தனா
வரமா. ஏன் நான் அழுகுறேன்? எனக்கும் அம்மா இருந்திருந்தா பிறந்த நாள் கொண்டாடி இருப்பாங்கல்ல. இதுக்கு அழுகுற? உன்னோட பர்த்டே டேட் சொல்லு. எனக்கு பிறந்த நாள் தேதியெல்லாம் தெரியாது மேடம், யாரும் குறிச்சு வைக்கல. நல்ல நாள் அதுவும் இப்படி அழுவாங்க. சரி, நாம இன்னைக்கு வெளியே போறோம். என்னோட ட்ரீட். ரெண்டு டிக்கெட். பிடிக்கல. இன்னைக்கு எக்ஸாம், அது கூட போகல. எப்பவும் உன் கூடவே இருக்கணும்னு எனக்கு. ஏய், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? என்ன லூசா, மென்டலா, கிராக்கா? அப்படியே கல்ல தூக்கி தலை மேல போட்டனா காலையிலே வந்து கடுப்பேத்திக்கிட்டு போ எக்ஸாம் எழுத வழியா பாருப்போ. தனா, நீ என்ன பைத்தியம், லூசு, மென்டலு, கிராக்கு எது வேணாலும் சொல்லு. ஆனா நீதான் எனக்கு வேணும். என்ன புரிஞ்சுக்கோங்க மேடம். நீங்க எங்க, நான் எங்க? நீங்க மாளிகையில வாழ்றவங்க, நான் குடிசையில வாழ்றவன். இந்த கை காப்பு காய்ச்சின கை, உங்க கை பேனா பிடிக்கிற கை. ரெண்டும் எப்படி ஒன்னா சேரும் மேடம்? கஷ்டமோ சுகமோ செருப்பை தச்சு என் பொழப்ப ஓட்டிக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு என்னை என் வழியில விட்டுருங்க மேடம். நீங்க சொன்னதெல்லாம் ஒரு ஜோக்கா நினைச்சு மறந்துடுங்க. தயவு செய்து போய் படிக்கிற வேலையை பாருங்க. இனிமே இங்க வராதீங்க. உங்க காலில் வேணா விழுறேன். போங்க போங்கன்னு சொல்றேன்ல. தனா, நீ கோவப்படும் போது கூட ரொம்ப அழகா இருக்க. எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது உன்னோடதான். நான் வரேன். அம்மா வரும்போது கிளாஸ் எடுத்துக்கோ. ஆமா, உங்க அத்தை பொண்ணு எப்படி இருக்கு? அதுக்கு என்னங்க, சும்மா சூப்பரா ஜம்முன்னு கும்முன்னு இருக்கு. அப்ப அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடுன்னு கேக்குது. அவன் காதல் காண்டி உயிரே கொடுக்குறான். நம்ம இதை கூட பண்ணலன்னா என்னங்க? உங்களுக்கு தெரியுது, தெரிய வேண்டிய உங்களுக்கு தெரியலையே. ஆமா, நான் அழகா இல்லையா? உங்களுக்கு என்னங்க, சும்மா சினிமா நடிகை மாதிரி இருக்கீங்க. உங்க அளவுக்கு முன்னாடி எல்லாம் என் அத்தை பொண்ணு. மேடம், ரன்னிங் பிராக்டிஸா? எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சு போயிடுதானா? என்ன சொல்றீங்க மேடம்? என்னாச்சு? என் அப்பாவும் மாமாவும் உன்னை சாகடிக்க முடிவு பண்ணிட்டாங்க. உன்னை கையெடுத்து கும்பிடுற, தயவு செஞ்சு தப்பிச்சு போயிடுதானா? சாகடிக்க போறாங்களா? என்னையா? நான் என்ன தப்பு பண்ண மேடம்? தப்பு பண்ணவங்கள தான் தண்டிக்கணும்னு எங்க அப்பா சொல்லுவாரு. அது எப்படியாப்பட்ட சீமானா இருந்தாலும் விடக்கூடாதுன்னு சொல்லுவாரு. தப்பு பண்ணி எனக்கு பழக்கம் இல்லை மேடம். தப்பு பண்ணவங்கள தண்டிச்சுதான் எனக்கு பழக்கம் மேடம். வரட்டும், மோதட்டும், நான் பாத்துக்கிறேன் அவங்கள. நான் உன்னை விரும்புற விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு. என் மாமா உன்னை சாகடிக்க வந்துட்டு இருக்காரு. அவர் நல்லவர் இல்ல. அவங்க எல்லாம் நல்லவங்க தான் மேடம். நீங்க தான் சரியில்லை. நான் அன்னைக்கே சொன்னேன், இந்த காதல் கன்றாவையெல்லாம் நம்மளுக்கு ஒத்து வராது, ஏணி வச்சாலும் எட்டாதுன்னு. முதல்ல காதல் பண்றதே தப்பு. அதுவும் பிளாட்ஃபார்ம்ல செருப்பு தைக்கிறவன காதல் பண்ணா எந்த அப்பா அம்மா ஒத்துப்பாங்க மேடம்? பவி மேடம், உங்க அப்பா அம்மா சொல்ற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டா கட்டிக்க நல்ல புடவை, கழுத்து நிறைய நகை, கார்ல சவாரி, வெள்ளித்தட்டுல சாப்பாடு, பெரிய பங்களால வசதியா வாழலாம் மேடம். அதே என்ன கல்யாணம் பண்ணீங்கன்னா காட்டன் புடவை, கஞ்சி சோறு, நடராஜா சர்வீஸ், இதெல்லாம் எனக்கு பழகி போச்சு. உங்களுக்கு ஒத்து வராது மேடம். நாம எப்படி இருந்தாலும் சரி, ஆனா நமக்கு பிடிச்சவங்க நல்லா இருக்கணும் இல்ல மேடம்? பவி மேடம், எனக்கு நீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் மேடம். நீங்க நல்லா இருக்கணும், அதான் என் ஆசை. உங்களை அடிக்கிற அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை மேடம். ஏன்னா நான் ஒரு அனாதை.